கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 20 நிமிடங்கள் சீமான் பேசினார். அதுல ஒரு 5-8 நிமிடங்கள் வேணா இந்த புதிய அரசு குறித்தும் இந்த அரசு குறித்த வாக்குறுதி குறித்தும் பேசியிருப்பார். மற்றபடி ஈழத்தில் 2009ஆம் ஆண்டு என்ன நடந்தது, எதனால் அந்த போர் நடைபெற்றது, அந்த போர்ல எப்படியெல்லாம் தமிழ் மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள், யார் யாரெல்லாம் உதவி செய்தாங்க, இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் சிங்களனோடு கைகோர்த்து கொண்டு எப்படி அந்த போரை நிகழ்த்தியது, இனி நாம் செய்ய வேண்டியது என்ன, சர்வதேச விசாரணையை எப்படி நடத்தணும், அந்த மக்களுக்கான ஒரே தீர்வு தமிழீழம்தான் என்பதை 2009 தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காரு. இப்பொழுதும் அந்த கூட்டத்தில் பேசினார். நமக்கு இருக்கிற அரசியல் தீர்வு இவர்கள் தான் சொன்னார்கள். ஆயுதத்தை கீழே வைத்து விடுங்கள், போரை நிறுத்துங்கள், அரசியல் தீர்வை பெற்றுத் தருகிறோம் என்று சொன்னவர்கள் இவர்கள்தான். இந்த பன்னாட்டு சமூகம் எல்லாம் இன்னைக்கு ஐநா பெருமன்றத்திலே போனால் இலங்கையிலே நடந்தது இனப்படுகொலை அல்ல, ஒரு போர்க்குற்றம், அவ்வளவுதான். அதை இனப்படுகொலை என்றே ஏற்க மறுக்கிறது. காரணம், இங்கே இருக்கிற அதிகாரமும் இந்திய ஒன்றிய அதிகாரமும் நமக்கு எதிராக இருக்கிறது. தமிழர்களின் தாயக விடுதலையை தடுக்கிறது. உலகத்தின் மரபென்ன, வல்லாதிக்கத்தின் அழகென்ன, எளியவன் பக்கம் நிற்பது. அண்ணன் சீமானவர்கள் நினைச்சிருந்தா தேர்தலுக்கு பிறகு, தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஒரு சர்க்கிளை சந்தித்திருக்கிறது. அதற்கு பிறகு அண்ணன் சீமான் ஊடகத்தை சந்திக்கல, தன்னுடைய விளக்கத்தையும் கொடுக்கல, எந்த இடத்துக்கும் போகாமல் இருந்தார். அதற்கு பிறகு நடைபெறுகிற ஒரு நிகழ்வு அவர் நினைச்சிருந்தா ஒரு சின்ன அறிக்கை, முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட நம் மக்களை நினைவு கூறுவோம் அப்படின்னு ஒரு 3 அரியில தமிழ்நாடு முதலமைச்சர் போறாருல, அது மாதிரி அறிக்கையை போட்டுட்டு ஒரு ட்வீட் போட்டுட்டு இருந்திருக்கலாம். யாரும் அவரை கேட்க போறது இல்லை. ஒரு வீடியோ எடுத்து முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்களை நினைவு கூறுவோம் என்று ஒரு நிமிட வீடியோ எடுத்து தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் இன்ஸ்டாகிராம் போட்டுருக்கலாம். யாரும் அவரை கேள்வி கேட்க போறது இல்லை. கட்சியினுடைய அலுவலமாக ராவணன்குடியில் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர் ஒரு 50 பேர் அழைச்சி ஒரு பதாகை ஏந்தி ஒரு சுடர் ஏந்தி முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட ஈழத்தமிழர்களை நினைவு கூறுவோம்னு ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு போயிருக்கலாம். இல்லை ஒரு வீட்டிலே வச்சு மரியாதை பண்ணிட்டு நினைவு கூர்ந்துட்டு போயிட்டு இருக்கலாம். யாரும் அவரை கேட்க போறதில்லை. யாரும் சட்டை பிடிச்சு ஏன் நீங்க கூட்டம் போடலை சீமான், ஏன் மே 18 நடத்தலை, ஏன் நினைவு கூறல அப்படின்னு யாரும் கேட்க போறதில்லை. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் நடத்துவது உலகத் தமிழர்களுக்காக, இல்லை தமிழ்நாட்டு தமிழர்களுக்காக, இல்லை இதை வச்சு ஓட்டு வாங்கணும், இதை வச்சு ஒரு சென்சிபிள் ஆக்கணும், இதை வச்சு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணணும், அதெல்லாம் இல்லை, தன்னுடைய மனசாட்சிக்காக.